வணக்கம். வெல்கம் டு ஐலாண்ட் தமிழ் கதை நேரம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ராமாயணம் சுந்தரகாண்டம் பாகம் 1. மறைந்து கிடக்கும் தன் சக்தியை ஜாம்பவான் சொல்லச் சொல்ல அதை தெரிந்து கொண்ட ஹனுமான் ராமகாரியத்தை செய்து முடிக்க சங்கல்பம் செய்துவிட்டான். உடனே ஆவேசமாக தன்னுடைய திட சங்கல்பத்தையும் நம்பிக்கையும் எடுத்து கூறினான். நீங்கள் சொன்னபடியே ஆகுக. நான் கிளம்பி போய் ஆகாய மார்க்கமாக லங்கையில் இறங்கி ஜானகியை காண்பேன். நீங்கள் சிறிதும் சந்தேகப்பட வேண்டாம். நான் திரும்பும் வரையில் எல்லோரும் இவ்விடத்திலேயே இருங்கள். கடலை தாண்டுவதற்கு பூமியை மிதித்து தாவ வேண்டும். அந்த மிதியை தாங்குவதற்கு தகுந்த இடம் இந்த மலை என்று கூறி மகேந்திர மலையின் மீது ஏறினான். அங்கே தன் முழு பலமும் செலுத்தி சிறிது நேரம் காலால் தரையை மிதித்து நடந்து உலாவினான். அந்த மலையில் இருந்த அனைத்து பிராணிகளுக்கும் சிறிது சங்கடமாகிவிட்டது. மலையை விட்டு வெளியேறிவிட்டன. மலை மேல் இருந்த ஹனுமான் கடலை பார்த்தான். மனதை ஒருநிலைப்படுத்தி லங்கைக்கு செலுத்தினான். ராவணன் எடுத்துப் போன சீதாதேவியை தேடிக் காண்பேன். ஆகாய மார்க்கம் சென்று இந்த கடலை தாண்டுவேன் என்று மனதில் சங்கற்பம் செய்து கொண்டு சூரியனையும் இந்திரனையும் வாயுவையும் பிரம்மாவையும் தியானித்து நமஸ்கரித்தான். பிறகு கிழக்கு முகமாக நின்று தன்னுடைய மானசீக தந்தையான வாயு பகவானை தியானித்து தன் உடலை பெரிதாக பெருக்கிக் கொண்டு தெற்கு முகம் நோக்கி நின்றான். மலையை தன் கால்களால் மிதித்து கைகளால் அடித்தான். அப்படி அடித்ததால் மலையில் இருந்த மரங்களிலிருந்து பூக்கள் உதிர்ந்து மலையெல்லாம் மலர்மயமாகிவிட்டது. அவன் மலை மேல் நடந்ததால் அந்த அழுத்தத்தை தாங்க மாட்டாமல் யானையின் மதநீர் போல் எங்கெங்கும் நீர் ஊற்றெடுத்து பெருகியது. பல நிற தாதுக்கள் மலையிலிருந்து கிளம்பி தெரித்து விழுந்தன. மிருகங்கள் குகையிலிருந்து பதறிக்கொண்டு வெளியே ஓடின. பாம்புகள் படமெடுத்து கொண்டு விஷம் கக்கிக் கொண்டு பற்களை கடித்தன. அதன் வாயிலிருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன. மயிர் சிலிர்த்து நின்ற ஹனுமான் பெரும் கர்ஜனை செய்தான். கைகளை தூக்கி தரையில் அடித்து தன்னுடைய மூச்சை அடக்கி கால்களை நன்றாக ஊண்டி காதுகளை மடக்கி தன் பலத்தை அதிகமாக்கி வெற்றி கர்ஜனை முழங்கி கருடனைப் போல கிளம்பி ஆகாய மார்க்கமாக ராமபானத்தின் வேகத்தோடு சென்றான். அவன் தாவிச் சென்ற வேகத்தால் பல மரங்கள் வேரோடு பறிக்கப்பட்டு அவன் கூடவே சென்றன. பிரயாணம் போகும் பொழுது நம் கூடவே வரும் உறவுகள் போல சிறிது தூரம் நடந்து வந்து பின்பு அந்த மரங்கள் மலர்களை உதிர்த்து கொண்டே அனுமன் கூட ஆகாயத்தில் பயணம் சென்றன. வானவீதியில் வேகமாக சென்ற ஹனுமனுடைய கைகள் 5 தலை நாகம் போல விளங்கின. ஆகாயத்தை விழுங்கிக் கொண்டே போவது போல் சென்றான். அவனது கண்கள் மலையில் காடு பற்றி எரிவது போல் ஜொலித்தது. சிவந்த மூக்கு மாலை சூரியனைப் போல பிரகாசித்தது. நீண்ட தூமகேதுவைப் போல் ஆகாயத்தில் விளங்கிற்று ஹனுமனுடைய பெருந்தோற்றம். செல்லும் வேகத்தில் காற்று கர்ஜித்தது. ஆஞ்சநேயனுடைய நிழலானது ஓர் கப்பல் போல நீரின் மேல் அவன் கூடவே சென்றது. ஆகாயத்தில் ஓர் பெரிய மலை சிறகுகள் கொண்டு பறப்பது போல காணப்பட்டது. மேகங்களிடையில் மறைந்தும் தோன்றியும் சந்திரனைப் போல பிரகாசித்தான். கந்தர்வர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். தேவரிஷிகள் அவனை ஆசீர்வதித்தார்கள். சந்தர்ப்பத்திற்கேற்ற தைரியமும் அறிவும் ஆலோசனை சக்தியும் சிந்தனை வேகமும் நிகரற்ற சாமர்த்தியமும் வினைத்திட்பமும் கொண்ட ஹனுமானுக்கு வழியில் சில சோதனைகள் ஏற்பட்டன. அவற்றையெல்லாம்
மிக திறமையாக சமாளித்துச் சென்றான் ஹனுமன். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சமயம் கடலில் மூழ்கி நின்ற ஓர் பெரிய மலை திடீரென்று வானலாவ கிளம்பிற்று. இது என்ன, நடுவே வழியடைத்து கொண்டு நிற்கிறது என்று தன் மார்பால் அதை தாக்கினான். காற்றால் அடிக்கப்பட்ட மேகம் போல அந்த மைனாக மலை அசைந்தது. ஹனுமன், நான் மைனாக பர்வதம். சமுத்திரராஜனுடைய குலத்தில் உதித்த ராமச்சந்திரனுக்கு உதவ வேண்டும் என்று சமுத்திரராஜன் என்னை ஆணையிட்டிருக்கிறான். சிறிது நேரம் நீ இங்கே தங்கிவிட்டு சென்றாயானால் விருந்தினரை உபசரித்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் என்று கூறியது. உடனே ஹனுமான், நீ இப்படி சொன்னதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் இங்கே தங்கினேனான் என்றால் ராமகாரியத்தில் தொய்வு ஏற்படும், தாமதமாகும். அதனால் உன்னுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது என்று சொல்லி நிற்காமல் சென்றான் ஹனுமன். பிறகு வழியில் ஒரு பெரிய ராட்சச வடிவம், நீ என் வாய்க்குள் பிரவேசிப்பாய். வெகு காலமாக ஆகாரமின்றி உனக்காகவே காத்திருக்கிறேன் என்று பெரும் குகையைப் போல தன் வாயை திறந்தது. ராமகாரியமாக போய்கொண்டிருக்கிறேன், தடுக்காதே என்றான் ஹனுமன். முடியாது, என் வாய்க்குள் புகுந்தே செல்ல வேண்டும் என்றது அந்த ராட்சச உடுமம். உடனே ஹனுமான் என்ன செய்யலாம் என்று தீர்மானித்து தன்னுடைய தேகத்தை இன்னும் சிறிது வளரச் செய்து கொண்டான். அதனால் அந்த கொடிய உருவமானது தன்னுடைய வாயை மேலும் அகலமாக்கி திறந்தது. உடனே தன்னுடைய உருவத்தை சிறிதாக ஆக்கிக்கொண்டு அதனுடைய வாயில் புகுந்தான். அது தன்னுடைய வாயை மூடுவதற்கு முன்னதாகவே சிறிய உருவமான ஹனுமான் வெளியே வந்துவிட்டான். அந்த உருவம் கூறியபடி அதன் வாயினுள்ளே சென்று வெளியே வந்துவிட்டான். இவனுடைய சமயோஜிதத்தை பாராட்டி அந்த பெரிய உருவம் அவனை ஆசீர்வதித்து, நீ செல்லும் காரியம் நன்மையில் முடியும் என்று கூறியது. இப்படி பல சோதனைகளை தாண்டி தன் நுட்பமான அறிவு, தைரியம், பலம், திறமை இவற்றை கொண்டு வெற்றியுடன் கடலை தாண்டி பறந்து வாழையும் தென்னையும் நிறைந்து விளங்கிய இலங்கை கரைக்கு அருகே வந்துவிட்டான் ஹனுமன். இலங்கை தீவின் கடற்கரை சோலைகளையும் மலைகளையும் ஆறுகள் கடலில் சேரும் இடங்களையும் வனங்களையும் கண்டான். ராவணனுடைய தேசத்தின் வளத்தையும் அமராவதி நகரத்திற்கு சமமான அழகையும் ஹனுமன் கண்டான். போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்து விட்டேன். இனி அரக்கர்களுக்கு நான் யார், எத்தகையவன் என்பது தெரியாதபடி சீதை இருக்கும் இடத்தை தேட வேண்டும் என்று யோசித்து தன்னுடைய பெரிய உருவத்தை சுருக்கி கொண்டு சாதாரண வடிவத்தோடு ஹனுமான் இலங்கையில் ஒரு மலை மேல் இறங்கினான். லங்கையில் மிக உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இறங்கிய ஹனுமான் பிறகு நிதானமாக யோசிக்கத் தொடங்கினார். கடலை தாண்டிவிட்டேன், உண்மைதான். இருந்தாலும் என்னுடைய வேலை இத்துடன் முடிந்து போகவில்லை. திரிகூட மலைமேல் ராவணனுடைய பெரிய நகரம் ஆகாயத்தில் தொங்குவது போல காணப்படுகிறது. ஆஹா, எவ்வளவு அழகு, எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஆயுதக்காப்பு! அமராவதி, போகவதி நகரங்களுக்கு சமமான நகரமும் கோட்டையுமாக இருக்கிறதே. வனங்களின் வனப்பு, மாளிகைகளின் அழகு, மதிர்ச்சுவர்கள், காலயந்திரங்கள், அகழிகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த ராவணனை எவ்வாறு எதிர்த்து ஜெயிப்போம்? நான் தாண்டிய கடலை நம்முடைய சேனை எவ்வாறு தாண்டி வர முடியும்? தாண்டி வந்தாலும் இந்த கோட்டையை எப்படி தாக்கி வெற்றி அடைவோம்? ஆயுதபாணிகளாக நிற்கும் அரக்கர் கூட்டங்களால் காக்கப்படும் இந்த நகரத்தை சாமம், பேதம், தானம், யுத்தம் எதனாலும்
தகர்க்க முடியாது போலிருக்கிறதே. இருந்தாலும் சீதை உயிரோடு இருக்கின்றாளா இல்லையா என்பதை முதலில் காண வேண்டும். பிறகே மற்ற யோசனை எல்லாம். ராவணனால் காக்கப்படும் இந்த நகரத்தினுள்ளே நான் எப்பொழுது பிரவேசித்தல் நலம்? ஓரிடம் விடாமல் தேடினால் அல்லவா சீதையை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை காண முடியும். யோசனை செய்யாமல் தவறான முறையில் நான் இப்பொழுது ஏதேனும் செய்துவிட்டேன் என்றால் முதல் பிழை முற்றும் பிழையாகி போய் நான் செய்ய வந்த காரியம் என்னால் கெட்டுப்போகிவிடும். பகலில் பிரவேசித்தால் இந்த அரக்கர்கள் எளிதில் என்னை கண்டுகொள்வார்கள். இரவிலேதான் நகரத்திற்குள் புக வேண்டும். எந்த உருவத்தை எடுத்து நான் பிரவேசிக்கலாம்? அரக்கர்கள் என்னை கண்டு சந்தேகப்படாத வண்ணம் சிறிய உருவம் எடுத்துச் செல்ல வேண்டும். இப்படி யோசித்து ஒரு பூனை அளவான சிறு குரங்கு உருவம் எடுத்து கொண்டான் ஹனுமன். நகரத்துக்குள்ளும் மாட மாளிகை, உபவனம் முதலிய எல்லா இடங்களிலும் பிரவேசித்து தேடுவதற்கு இதுதான் சௌகரியம் என்று தீர்மானித்தான். தீர்மானித்தவுடனே வாயுபுத்திரன் தன் இயற்கை உருவத்தை சுருக்கி கொண்டான். பிரம்மாண்டமான பெரிய வடிவமாகிய கடலை தாண்டிய ஹனுமான் ஒரு சிறு குரங்கானதை யாராவது கண்டிருந்தால் வியந்துத்தான் போயிருப்பார்கள். ஹனுமான் சிறு குரங்கு உருவம் எடுத்த சமயம் சூரியன் மறைந்து விட்டான். ஹனுமான் கோட்டை வாயில் நோக்கிச் சென்றான். அச்சமயத்தில் சந்திரன் தோன்றி எங்கும் நிலா நிறைந்திருந்தது. தேடும் வேலைக்கு உதவியாகவே சந்திரன் தோன்றியிருக்கிறான் என்றெண்ணி ஹனுமான் உற்சாகத்தோடு சென்றான். மதிலால் சூழப்பட்ட ராவணனுடைய நகரத்தின் அழகும் செல்வமும் போகமும் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே ஹனுமான் மிகவும் வியந்தான். வீதிகள், மாளிகைகள், தோரணங்கள், அலங்காரங்கள், கொடிகள் எல்லாம் பொன், வெள்ளி, ரத்தினமயமாக ஜொலித்தது. சமுத்திர காற்று சுகமாக வீசிக்கொண்டிருந்தது. இந்திரனுடைய அமராவதியும் குபேரனுடைய அழகாபுரியும் போல் ராவணனுடைய நகரம் செல்வத்தின் உச்சியை அடைந்திருந்ததை கண்டான். வியப்பு ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் இவ்வளவு பலமாக காக்கப்பட்டு செல்வம் நிறைந்த இந்த கோட்டையையும் நகரத்தையும் இதை பரிபாலித்து வரும் அரக்கனையும் எவ்வாறு வெல்வது என்கின்ற கவலை ராமதூதனாகிய அனுமனுக்கு ஏற்பட்டது. இப்படி வியந்தும் கவலை கொண்டும் பார்த்து கொண்டே சென்ற பொழுது அந்த நகரத்து அதிதேவதை பயங்கர வடிவத்துடன் ஹனுமானுக்கு எதிரில் நின்று, யார் நீ குரங்கே? இங்கே எவ்வாறு வந்தாய்? ஏன் வந்தாய்? உண்மையைச் சொல் என்று அதட்டி கேட்டாள். நான் குரங்குதான். இந்த அழகிய நகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறேன். எல்லாம் சுற்றி பார்த்து என் ஆசையை தீர்த்து கொண்டு திரும்பி போவேன் என்றான் ஹனுமான். லங்கா தேவதை கோபம் கொண்டு, குரங்கே என்று ஹனுமானை அறைந்தாள். ஹனுமானும் தனது இடக்கையால் லங்காதேவியை ஒரு குத்து குத்தினான். கோர வடிவம் கொண்ட தேவதை அந்த குத்தை தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்தாள். விழுந்த லங்காதேவதை எழுந்து, ஒரு வானரத்தால் அடிபட்டு எந்த நாளில் தோற்று கீழே விழுவாயோ அன்று உன் நகரத்திற்கு முடிவு என்கின்ற வாக்கு உண்மையாகும் போலிருக்கிறதே. ராவணனுடைய பிழைகள் முற்றி போயிற்று. இனி லங்கை அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. தேவர்கள் சொன்னது நிறைவேறப் போகிறது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி நின்றாள். லங்கா தேவதை ராவணனுக்கு கீழ்ப்படிந்த ஆள் அல்ல. அந்த நகரத்தின் விதியே அந்த ரூபம். குரங்காகிய ஹனுமான் மதிலேறி உள்ளே குதித்து பிரவேசித்தான். விரோதிகளுடைய கோட்டைக்குள் சாதாரண வாயில் வழியாக செல்ல முடியாது.
வழியில்லாத வழியில் செல்ல வேண்டும் என்பதே யுத்த நீதி, யுத்த சாஸ்திரம். அரக்கர்கள் அழிய வேண்டும் என்று சங்கற்பம் செய்து கொண்ட ஹனுமான் லங்கா நகரத்திற்குள் இடது காலை முன்வைத்து பிரவேசித்தார். அழகிய புஷ்பங்கள் உதிர்ந்து மிக பொலிவடைந்திருந்த ராஜவீதியில் சென்றான் ஹனுமன். மேகங்களுக்கிடையில் மின்னல் வீசி பிரகாசித்து கொண்டிருந்தன மாட மாளிகைகள் எல்லாம். அவற்றின் மேலேறிச் சென்றான் ஹனுமன். மாளிகைகளின் அழகை அனுபவித்து கொண்டே சென்றான். சொல்லுக்கு அடங்காத அழகுடன் அரக்கனின் மாளிகைகளும் அலங்காரங்களும் தெருக்களும் பிரகாசித்தன. சங்கீதம் எங்கும் கேட்டன. அழகிய பெண்களும் அவர்களின் கால்களின் சதங்கை ஒளியும் நிறைந்த மாளிகைகளை கண்டான் ஹனுமன். எங்கும் குதூகல ஆரவாரங்கள். சில வீடுகளில் சப்தங்கள் வருவதை கேட்டான். சில வீடுகளில் அரக்கர்களின் ஒலியையும் கேட்டான். சில வீடுகளை ராவணனை துதி செய்து கொண்டிருக்கும் சப்தத்தை கேட்டான். யுத்த வீரர்களும் சாரணர்களும் நிறைந்திருந்த வீதியை பார்த்தான். வைதீக முறையில் விரதம் பூண்டிருந்த பலரையும் இன்னும் பலரையும் கண்டான். கோரமான வடிவங்களையும் குரூர வடிவங்களையும் கண்டான். வில்லும் கத்தியும் பெருந்தடிகளும் சூலாயுதங்களும் எரியும் வேல்களும் இன்னும் பல யுத்த படைகளும் வைத்து கொண்டு நிற்பவர்களையும் கண்டான். வீரர்கள் எல்லோரும் கவசங்கள் பூண்டிருந்தார்கள். சிலர் மிக அழகாக இருந்தார்கள். சிலர் மிக கோரமாக இருந்தார்கள். சிலர் சாதாரண வடிவம், சிலர் மிக குள்ளம், சிலர் மிக மிக உயரம். இப்படி பல வடிவம் கொண்ட மக்களை கண்டான் ஹனுமன். மாளிகை மாளிகையாக பார்த்து கொண்டே ஹனுமன் சென்றான். உன்னதமான அழகை கொண்ட பல பெண்களை கண்டான் ஹனுமன். நாயகர்களுடன் சந்தோஷமாக இருப்பவர்களை கண்டான். உருக்கிவிட்ட தங்கம் போன்ற நிறம் கொண்ட யவ்வன பெண்மணிகள் பலரை கண்டான். சிலர் ஒப்பரிகைகளில் உட்கார்ந்திருந்தார்கள். சிலர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலர் விளையாடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தார்கள். இவ்வாறு கணக்கற்ற பெண்களை கண்டான் ஹனுமன். ஆனால் துக்கப்பட்டு இளைத்து போய் ராமனையே தியானம் செய்து கொண்டிருக்கும் சீதையை காணவில்லை. அழகிய வடிவங்களையெல்லாம் கண்ட ஹனுமானுடைய உள்ளத்தில் துக்கமே நிறைந்திருந்தன. பல அரக்க வீரர்களுடைய மாளிகையில் ஒவ்வொன்றாக பிரவேசித்து பார்த்தான். யுத்த யானைகளும் குதிரைகளும் தேர்களும் ஆயுத சாலைகளும் எங்கும் நிறைந்திருந்தன. எங்கும் வீரர்கள் ஆயுதம் ஏந்தியவர்களாக நின்றார்கள். விளையாட்டுக்களும் பாட்டும் சங்கீத வாத்திய முழக்குமாக ஸ்திரீகள் ஆனந்தமயமாயிருந்த மாளிகை வரிசைகளையும் தோட்டங்களையும் பார்த்துவிட்டு பிறகு மலைபோல் உயர்ந்து நின்ற மிகப்பெரிய அரண்மனையை கண்டான். அதன் முன் நின்ற யானை, குதிரை, காலாட்படை, அதை சுற்றியிருந்த மதில், மாளிகையின் அபார அழகையும் ஆபரண தோரணங்களையும் பார்த்து இதுவே ராவணனுடைய அரண்மனை என்று தெரிந்து கொண்டு தெய்வமயமான லங்கா நகரத்துக்கே ஒரு சுடர் விட்டு கொண்டு ஆபரணம் போலிருந்த அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்தான் ஹனுமான். இத்துடன் ராமாயணம் சுந்தரகாண்டம் முதல் பகுதி நிறைவடைகிறது. உங்களை மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.